இந்த மக்கள் சந்திப்பு பிரச்சார பயணத்தில் ஏற்படக்கூடிய பல்வேறு விதமான இடையூறுகள் மற்றும் சிக்கல்கள், பிரச்சனைகள் ஆகியவை தொடர்பாக இந்த முதல் நாள் பொதுக்கூட்டத்திற்கு பிறகு, மக்கள் சந்திப்புக்கு பிறகு ஒரு முடிவு தமிழகத்தில் எடுக்கப்படும் என எதிர்பார்க்கப்படுகிறது. வழக்குகள் தொடரப்படக்கூடும் என்றும் கருதப்படுகிறது. ஏனென்றால் தொடர்ச்சியாக இது போன்று ஒவ்வொரு வாரமும் சனிக்கிழமை ஒவ்வொரு மாவட்டத்திலும் இது போன்று பிரச்சார பொதுக்கூட்டங்கள் நடைபெற்றால் அங்கு மக்களின் இயல்பு வாழ்க்கை மிகப்பெரிய அளவில் பாதிக்கக்கூடிய ஒரு சூழ்நிலை ஏற்பட்டுவிடும். இது போன்ற கூட்டங்கள், பொதுக்கூட்டங்கள் நடத்துவது போல பிரச்சார மக்கள் சந்திப்பு நிகழ்ச்சிகள் பொது இடங்களில் நடத்துவதால் அது தேர்தல் தேதி அறிவிக்கப்பட்ட பின்னர் அது போன்ற மக்கள் சந்திப்பு நிகழ்ச்சிகள், பிரச்சாரங்கள், பரப்புரைகள் நடைபெறுவது வழக்கம். ஆனால் இந்த முறை தமிழகம் சந்திக்கக்கூடிய ஒரு விசித்திரமான தேர்தலுக்கு 8 மாதங்களுக்கு முன்பே இது போன்ற பிரச்சாரங்கள் தொடங்கி இருக்கின்றன. இது போன்ற நிகழ்வுகளை இனிமேல் அனுமதிப்பார்களா என்ற கேள்வியும் இந்த நடிகர் விஜயின் முதல் நாள் பிரச்சார பொதுக்கூட்டத்திலேயே எழுந்திருக்கிறது. எத்தனை மணிக்கு மரக்கடை எம்ஜிஆர் சிலை முன் பேசுவார் என்பது குறித்து இன்னும் கணிக்க முடியாத அளவுக்கு தான் அந்த விமான நிலையத்திலிருந்து மரக்கடைக்கு விஜயின் பயணம் தொடர்ந்து கொண்டே இருக்கிறது. இதுபோன்று நடிகர்கள், அரசியல் தலைவர்கள் தமிழக அரசியல் வரலாற்றை பொறுத்தவரை எம்ஜிஆருக்கு இது போன்று மிகப்பெரிய அளவில் 72 அவர் கட்சியை விட்டு நீக்கிய போது எம்ஜிஆர் செல்லும் இடங்களில் எல்லாம் அது போன்று மிகப்பெரிய அளவில் கூட்டம் திரண்டது. ஆனால் அப்போது இந்த அளவுக்கு ஊடகங்கள் இல்லாத சூழ்நிலையில் இதைவிட பன்மடங்கு கூட்டம் எம்ஜிஆருக்கு கூடியதாக கூறப்பட்டது. இதே போல விஜயகாந்த் மற்றும் நடிகர் திலகம் சிவாஜி கணேசன் ஆகியோருக்கும் பல்வேறு ரசிகர்கள் கூட்டம் கூடியது. ஆனால் அது அரசியல் ரீதியாக அது வெற்றியாக மாறியது எம்ஜிஆருக்கு மட்டும்தான். விஜயகாந்திற்கு ஓரளவு அது வெற்றியாக மாறியது. இதைவிட மிகப்பெரிய அளவில் 10 லட்சம் பேரை கூட்டிய நடிகர் சிரஞ்சீவி, தெலுங்கு சூப்பர் ஸ்டாராக இருந்த நடிகர் சிரஞ்சீவி கூட்டிய கூட்டமும் அந்த தேர்தலில் அவருக்கு வெற்றி ஈட்டவில்லை. சிரஞ்சீவியே ஒரு தொகுதியில் அந்த தேர்தலில் தோற்று போனார். அத்தகைய அரசியல் அதிர்ச்சி தமிழகத்தில் ஏற்படுமா அல்லது மாற்றம் ஏற்படுமா என்பது 2026 தேர்தலில் தெரிய வரும். எம்ஜிஆருக்கு பிறகு இது போன்று முதல் தேர்தலிலேயே விஜயகாந்த் கட்சியை தொடங்கியவுடன் முதல் தேர்தலில் அவர் மட்டும் அந்த விருத்தாச்சலம் தொகுதியில் வெற்றி பெற்றார். அதே போல நடிகர் விஜயும் அவர் எங்கு போட்டியிட போகிறார் என்பது உள்ளிட்ட பல்வேறு கேள்விகள் எழுந்திருக்கின்றன. அவர் முதலில் போட்டியிடக்கூடிய தொகுதி எது என்பது தொடர்பாக தேர்தல் தேதி மற்றும் கூட்டணி அறிவிப்புகள் வெளியான பிறகு அந்த தகவல்கள் வெளியாகும் என எதிர்பார்க்கப்படுகிறது. இப்போது அவருடைய பேருந்து மரக்கடையை நெருங்கி இருப்பதாக தெரிகிறது. அந்த மரக்கடை பகுதியில் அந்த திறந்த வெளி அந்த பேருந்தில் அதற்காக பிரத்யேகமாக வடிவமைக்கப்பட்ட அந்த பேருந்தில் நின்று நடிகர் விஜய் அங்கு திரளாக கூடியுள்ள மக்களிடையே உரையாற்றுவார் என எதிர்பார்க்கப்படுகிறது. இந்த உரையில் அவர் எந்த பகுதியை, அந்த மாவட்ட மக்களின் பிரச்சனைகளுக்கு அவர் என்னென்ன வேண்டுகோள்களை, கோரிக்கைகளை மத்திய மாநில அரசுகளுக்கு வைக்கப் போகிறார் என்ற கேள்வியும் எழுந்திருக்கிறது. இப்போது டிவிஎஸ் டோல்கேட் சுங்கச்சாவடி அருகே நடிகர் விஜயின் வாகனம் வந்திருப்பதாக தகவல்கள் தெரிவிக்கின்றன. இங்கிருந்து இன்னும் ஒரு சில கிலோமீட்டர் தொலைவில் தான் மரக்கடை இருக்கிறது. அங்கு விஜய் இன்னும் சில நிமிடங்களில் பேசுவார் என எதிர்பார்க்கப்படுகிறது.